வணக்கம், கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு +2 எக்ஸாம்ஸ் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இப்ப நெக்ஸ்ட் அந்த ஜேஇ என்ஜினியரிங் போகணுன்றவங்க ஏற்கனவே ஃபர்ஸ்ட் செஷன் எழுதியிருப்பீங்க. செகண்ட் செஷன் ஜேஇக்கு போகணும்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. ஏன்னா நம்மளுடைய April 4th எக்ஸாம்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. தென் நம்ம நீட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா May 5th எக்ஸாம் டேட். இதுல எதனா சேஞ்சஸ் இருக்குமா எலெக்ஷன்னால அப்படின்னா there will be no change. ரைட்டுங்களா? சேஞ்சஸ் கிடையாது. நம்மளுடைய நீட் எக்ஸாம்ஸ் அஸ் பர் ஷெட்யூல் நடக்கும். ஏன்னா முந்தா நேத்து இதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ரூமர்ஸ் டேட் மாத்திட்டாங்க அப்படின்னு. இட்ஸ் பிஜி எக்ஸாம்ஸ். சரியா? அது பாத்தீங்கன்னா பிஜி எக்ஸாம்ஸ் அட்வான்ஸ் பண்ணிருக்காங்க. இது ஏதோ நீங்க குழப்பிக்க தேவையில்லை. சரியா? ஓகே, இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த வீடியோல +2 முடிச்சிட்டோம். ஏற்கனவே 11th 12th நல்லா கம்ஃபர்டபுளா நம்ம படிச்சிருப்போம். பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி படிச்சிருப்போம், இல்ல பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் வச்சிருப்போம். நம்ம நீட் எழுதலாம்னு ஐடியா பண்ணிருப்போம். நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த ஷார்ட் டியூரேஷனை எப்படி எஃபெக்டிவா நம்ம யூஸ் பண்ணி நீட்டை கிராக் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். இதுல நிறைய பேர் ஓனா ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. வீட்டுல உட்காந்துட்டே படிச்சுட்டு டெஸ்ட் எழுதி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சில பேர் பண்ணுவீங்க. சில பேர் இல்ல நம்மளுக்கே படிச்சா நம்மளுக்கு என்ன தெரியும், நம்மளுக்கு தெரிஞ்ச நாலேஜ் வச்சுதான் நம்ம பண்ணணும். ஒரு கிளாஸஸ் போகணும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு கிராஷ் கோர்ஸ், இன்டென்சிவ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்படின்ற மாதிரி நடத்துறாங்க இல்லையா? அந்த மாதிரி கிளாஸஸ்க்கு போகலாம் அப்படின்ற ஐடியா இருக்கிறவங்களுக்கு எப்படி நீங்க அந்த கிளாஸஸ்க்கு அப்ரோச் பண்ணணும், அந்த கிளாஸ் மேக்சிமம் நீங்க எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா, கிராஷ் கோர்ஸ்ன்றது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஷார்ட் டியூரேஷன் இல்லையா? இப்ப நம்ம மினிமம் எந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனும் போனீங்கன்னா ஒரு 10 hour, அது மேக்சிமம் ஒரு 6 hours இல்ல 4.5 hours இந்த மாதிரி கிளாஸஸ் கொடுப்பாங்க. எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் டைமரா இருக்கீங்க, இப்பதான் நீட்டுக்கு புதுசு, இந்த பேட்டர்னே பழக்கம் இல்லை அப்படின்னா பரவாயில்ல. ஆனா நீங்க கிளாஸ் அட்டென்ட் பண்றதுக்கு முன்னாடி இன்ஸ்டிடியூஷன்ல ஷெட்யூல் கொடுத்துருவாங்க. இப்ப நம்ம ஆர்ஜிஆர் அகாடமில பார்த்தோம்னா என்ன ஒவ்வொரு நாளுமே நம்ம கிளாஸஸ் கண்டக்ட் பண்ண போறோம், டாபிக்ஸ் என்ன எடுக்க போறோம் அப்படின்றத ஷெட்யூல் கொடுத்துருவோம். என்ன டெஸ்ட் நடக்க போகுது அப்படின்றத கொடுத்துருவோம். அப்ப இந்த கிளாஸ்ல கிராஷ் கோர்ஸ் வரப்ப நம்மளுக்கு இன்டெப்த் நாலேஜ் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி. இதுல என்ன இருக்கும் அப்படின்னா, நம்ம ஆர்ஜிஆர் எப்படி டிசைன் பண்ணிருக்கோம் அப்படின்னா, ஒரு டாபிக் இருக்குன்னா அது அந்த டாபிக்கோட அவுட்லைன் வாட் இஸ் வாட் அப்படின்ற மாதிரி தான் அதுல ஒரு ½ an hour பிளஸ் அந்த கான்செப்ட்ஸ் அப்படி டச் பண்ணி இந்த கான்செப்ட பேஸ் பண்ணி எப்படி நீட்ல இல்ல ஜேஇல கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்றாங்க அப்படின்றது பாத்தீங்கன்னா சொல்லிட்டு டீச்சர் ஃபியூ ப்ராப்ளம்ஸ் போடுவாங்க, அவங்க போடுவாங்க. ரைட்டா? அப்ப அந்த போடுறப்ப இல்ல அந்த கான்செப்ட சொல்றப்ப ஃபர்ஸ்ட் டைம் நீங்க லிசன் பண்ற மாதிரினா எஃபெக்டிவாவே இருக்காது. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கிளாஸ் நீங்க கிராஷ் கோர்ஸ் அட்டென்ட் பண்ற ஸ்டூடெண்ட் என்ன டாபிக் இன்னைக்கு எடுக்க போறாங்களோ அத டே பிஃபோர் வீட்ல உட்கார்ந்து அதெல்லாத்தையும் தரவா படிச்சுட்டு வரணும். எலக்ட்ரோஸ்டாட்டிக்னா கம்ப்ளீட்டா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ல என்னெல்லாம் கான்செப்ட்ஸ் இருக்கு, என்னெல்லாம் ஃபார்முலாஸ் இருக்கு, இது எல்லாத்தையும் நீங்க டெரிவேஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்து. சப்போஸ் பயோடெக்னாலஜி அப்படின்னா பயோடெக்னாலஜில இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கணும் ஃபுல்லா. இதுக்கு நீங்க டீச்சர் அசிஸ்டன்ஸ் தேவை கிடையாது. நீங்க ரீட் பண்றது, நீங்க ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்றதுக்கு தான் உங்களுக்கு டீச்சர்ஸ் வேணும். நீங்க இருக்கக்கூடிய அந்த தியரி படிக்கிறதுக்கு டீச்சர்ஸ் தேவையில்லை. புரியலனாலும் பரவாயில்ல, வித்வுட் ரீட் ஒன்ஸ். ஏன்னா யூ ஆல்ரெடி கம்ப்ளீட்டட் 11 and 12 ஏற்கனவே ஸ்கூல்ல கத்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா இன்டெப்தா தெரியலன்னா கூட நீங்க என்ன பண்ணணும், அதை ஒரு வாட்டி ரீட் அவுட் பண்ணணும். புக்கை எடுத்து வச்சுக்கிட்டு கம்ப்ளீட்டா என்சிஆர்டி, சப்போஸ் என்சிஆர்டி வச்சிருப்பீங்க நீங்க ஆல்மோஸ்ட், இல்ல உங்களுடைய டெக்ஸ்ட் புக் தமிழ்நாடு போர்டு டெக்ஸ்ட் புக் இருப்பீங்களா, அதை கம்ப்ளீட்டா ரீட் அவுட் பண்ணிட்டு நீங்க கிளாஸ்ல உட்கார்ந்தீங்கன்னா அவர் ஒரு அவுட்லைன் கொடுக்குறப்போ நம்ம இதை பார்த்தோம்ல இதுதான் கான்செப்ட் இல்ல, ஓகே இந்த கான்செப்ட் தான் இப்படி அப்ளை பண்றாங்களா, இப்படிதான் அரைவ் பண்றாங்களா அப்படின்ற ஐடியா வரும். இல்ல அப்படின்னா நீங்க பிளாங்கா கிளாஸ்ல உட்கார்ந்து இருப்பீங்க. அந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸே இருக்காது. ஒரு டென்ஷனை கிரியேட் பண்ணும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஏண்டா இந்த கிளாஸ்க்கு வந்தோம் அப்படின்ற ஒரு வெறுப்பை ஏற்படுத்துமே தவிர இந்த கிராஷ் கோர்ஸ் உங்களுக்கு எஃபெக்டிவா இருக்காது. யாருக்கு எஃபெக்டிவா இருக்கணும், நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே படிச்சிருக்கிறவங்களுக்கு எஃபெக்டிவா இருக்கும், ஏற்கனவே பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் பண்ணி இருக்கிறவங்களுக்கு எஃபெக்டிவா இருக்கும்,
ஒரு ஐடியா கொடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எஃபெக்டிவா இருக்கும், என்னதான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எஃபெக்டிவா இருக்கும். ஆனா இப்பயே த்ரூ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும்? இது வரைக்கும் படிக்கல, ஆனா இப்பயே ஃபர்ஸ்ட் டைம் நம்ம த்ரூ பண்ணணும்னா you have to be perfect while attending the class. நீ பிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ பயாலஜியோ என்ன டாபிக் எடுக்கிறாங்களோ அதை முன்னாடி நாளே தெரிஞ்சுக்கிட்டு அது எல்லாத்தையும் பர்ஃபெக்டா வந்து என்ன பண்ணணும், உட்கார்ந்து அந்த தியரி பார்ட்டு நீ கம்ப்ளீட்டா பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளாஸ்ல வந்து உட்காருங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்லக்கூடிய அவுட்லைன்ல என்ன இருக்கு, ஓகே என்ன கான்செப்ட்ஸ் எப்படி வந்து அப்ளை பண்றாங்க, எப்படி வந்து ப்ராப்ளம் சொல்றாங்க, இதை நீங்க வந்து என்ன பண்ணணும், பொறுமையா உட்கார்ந்து கிளாஸ்ல அட்டென்டிவா இருக்கணும். ஏன்னா இந்த சைடு அந்த சைடு திரும்ப கூடாது. நம்ம நிறைய வந்து கிராஷ் கோர்ஸ் வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதே ஃபர்ஸ்ட் டைம்ல அடிச்சு போயிடணும் அப்படின்ற வரவங்க சில பேர் தான். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா டைம் பாஸ் பண்றதுக்கு வருவாங்க, இல்ல பேரண்ட்ஸ் சொன்னாங்கன்னு வருவாங்க, இல்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்கன்னு வருவாங்க. ஆனா உங்களுக்கு என்ன கோல் அப்படின்றத நீங்க தெளிவா வச்சுக்கணும். நான் கம்ப்ளீட்டா இந்த எஃபெக்டிவா இந்த 40 டேஸ் யூஸ் பண்ணி என்னுடைய மேக்ஸிமம் எஃபோர்ட்ஸ் நான் போட்டு நான் ரிசல்ட்ஸை கொண்டாடணும் அப்படின்னு நீங்க பிளான் பண்ணீங்கன்னா சுத்தி என்ன நடக்குதுன்னு பார்க்க கூடாது. டீச்சர் என்ன சொல்லி தராரு, நீ என்ன லேர்ன் பண்ற, என்ன லேர்ன் பண்ண விஷயத்த அகைன் வீட்ல போயிட்டு நீ என்ன பண்ணணும், புக் வந்து இப்ப நம்ம ஆர்சிஆர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெட்டீரியல் வந்து ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் கொடுக்குறோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அதெல்லாத்தையும் போட்டு வீட்ல உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணணும். இதை ஒர்க் அவுட் பண்றதுக்கே நீ டைம் போட்டுட்டு மறுநாளுக்கு லெசனுக்கு படிக்காம வரக்கூடாது. ஓகே, நீங்க என்ன பண்ணணும், கம்ப்ளீட் ஷெட்யூல் பண்ணணும். என்ன டைமுக்கு வரீங்க, என்ன டைம் வந்து டாபிக் வந்து வீட்டுக்கு போனதுமே படிக்க போறீங்க, என்ன டாபிக் இன்னைக்கு சொல்லி கொடுத்தாங்களோ அதுல நீங்க என்ன ஒர்க் அவுட் பண்ண போறீங்க, இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கம்ப்ளீட்டா நீங்க டேல 24 hours வந்து நீங்க கரெக்டா பிளான் பண்ணீங்க. 6 hours நீங்க தூங்கறதுக்கு வச்சுக்கிடுங்க பரவாயில்ல, பட் பேலன்ஸ் இருக்கக்கூடிய 18 hours how effectively you are going to use அப்படின்றதுதான் மேட்டர்ஸ். ரைட்டா, கடவுள் வந்து ஓரவஞ்சனை வைக்காத ஒரு விஷயம் எல்லாருக்குமே 24 மணி நேரம் தான் கொடுத்திருக்காரு. படிச்சவனுக்கும் 24 மணி நேரம் தான், படிக்காதவனுக்கும் 24 மணி நேரம் தான், கோடி கோடியா சம்பாதிக்கிறவங்களுக்கும் 24 மணி நேரம் தான், பணமே இல்லாதவங்களுக்கும் 24 மணி நேரம் தான். ரைட்டா, how effectively you are going to use your 24 hours it's matters. சரியா, அதனால கரெக்டா பிளான் பண்ணுங்க. யாரையும் குறை சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இவரு சொல்லி தரல, அவரு சொல்லி கொடுத்தாரு, இவரு நல்லா புரிய வச்சாரு, அதெல்லாம் கிடையாது. நீங்க எவ்வளவு எஃபர்ட் போட போறீங்க, நீங்க எவ்வளவு அட்டென்டிவா இருக்கீங்க கிளாஸ்ல, டீச்சர் கிட்ட உங்களுக்கு தெரியாத விஷயத்தை நீங்க எப்படி அப்ரோச் பண்ணி கேட்டு கத்துக்கிறீங்க, உங்களுடைய இதை பொறுத்துதான் எல்லாமே நடக்குமே தவிர சுத்தி இருக்கிறவங்க உங்களுக்கு சப்போர்ட்டர்ஸ் தான். பட் அல்டிமேட்லி ரிசல்ட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் யூ. ரைட்டா, அதனால நீங்க கரெக்டா பிளான் பண்ணுங்க. We are ready to help you. RGR Academy சென்னையில வந்து பிரம்மாண்டமா பண்ணிட்டு இருக்கோம். சப்போர்ட் வந்து நிறைய பேரண்ட்ஸ் வரப்ப பாக்குறோம், சார் இந்த மாதிரி அருமையா சொல்லி தரீங்க, கேர் பண்றீங்க, குழந்தைங்களுக்கு தெரியலன்னா வந்து உட்காந்து பேசுறீங்க, அவங்களுக்கு மோட்டிவேட் பண்றீங்க. இந்த மாதிரி நான் எந்த இன்ஸ்டிடியூஷன்ல பார்க்கவே இல்லை சார். போனாவே பேசுறதுக்கே தயக்கப்படுறாங்க, அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க, ஃபில் பண்றாங்க, அமௌண்ட் பே பண்ணுங்க தான் சொல்றாங்களே தவிர இந்த அளவு உட்கார்ந்து பேரண்ட்டுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்து அவங்களுக்கு புரிய வச்சு அந்த குழந்தைங்களுக்கும் தெரியலன்னா என்னெல்லாம் பண்ணணும்ன்றத சொல்லி இது முடியுமா முடியாதா, என்ன பண்ணா முடியும், என்ன பண்ணலன்னா முடியாம போயிடும் அப்படின்றதெல்லாம் தெளிவா பண்றீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு பேரண்ட்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதனால we are here to help you. நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் இருக்கோம். ரைட்டா, போர்டை பார்த்து பேனரை பார்த்து நிறைய பசங்களோட பிக்சரை பார்த்து ஆல் இண்டியா ரேங்கை பார்த்து நீங்க போய் மாட்டிக்காதீங்க. ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் வந்து வராங்க, சார் நான் பார்த்தோம் சார், அதெல்லாம் பேனர்ல பார்த்து போயிட்டோம் சார், 2 வருஷம் வேஸ்டா போயிடுச்சு சார், 1 வருஷம் ரிப்பீட்டர்ஸ் போட்டோம் சார், வேஸ்டா போயிடுச்சு சார், எதுக்குதான் அங்கெல்லாம் ஜாயின் பண்ணோம் தெரியலன்ட்டு அப்புறமா வராங்க. அதனால பட்டு தெரிஞ்சு அனுபவிச்சு வரவங்க சில பேர் ஏற்கனவே இருக்கிறவங்களை கேட்டு தெரிஞ்சு அதுக்கான ப்ராசஸ்ல ஈடுபடுறவங்க சில பேர். அதனால அனுபவப்பட்டு தான் எல்லாத்தையும் நம்ம பண்ணணும் அப்படின்னா நம்ம டைம் லூஸ் பண்ணிடுவோம். அதனால பாருங்க, நிறைய வந்து பேசுங்க, டீச்சர் கிட்ட எல்லாம் பேசாமே இருக்காதீங்க, லாங்குவேஜ் பேரியர் எல்லாம் நினைக்காதீங்க. நீங்க சப்ஜெக்ட சொல்லுங்க, டீச்சர்ஸ் திருப்பி சொல்ல போறாங்க, ஐயோ எனக்கு கம்யூனிகேஷன் பண்ணா டீச்சர் தப்பா பேசிட்டேன், தப்பா பேசினா பரவாயில்ல பேசுங்க, அட்லீஸ்ட் வந்து டீச்சருக்கு தெரியும் நீ என்ன கேட்கிற அப்படின்னு. உங்களுக்கு கரெக்டா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. சரியா, 9176552121 இந்த நம்பர் நோட் பண்ணிக்கிங்க. எந்த டவுட்ஸ் நீட் சம்பந்தமாவும் ஜேஇ சம்பந்தமாவும் இருந்ததுன்னா கால் பண்ணுங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் முடிச்சாச்சு, கரெக்ஷன் விண்டோ முடிச்சாச்சு. தென் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அட்மிட் கார்டு ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு வரும். ரைட்டா, ஏதாவது நீங்க எதனா தப்பு பண்ணீங்கன்னா உங்களுக்கு மெயில் வரும், பாருங்க. உங்கள நீங்க கொடுத்திருக்கக்கூடிய போன் நம்பருக்கு ஏதாவது மெசேஜ் வருதா இந்தியால வந்து பாத்துக்குங்க, செக் பண்ணிக்கிடுங்க. ரைட், அதுக்கப்புறமா எக்ஸாமுக்கு போறதுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இது கிராஷ் கோர்ஸ் ஹவ் எஃபெக்டிவ்லி யூ ஹேவ் டு யூஸ் அப்படின்றத நான் இப்ப சொல்லியிருக்கேன். ரைட்டா, நீ படிச்சுக்கணும், கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிக்கணும், கிளாஸ்ல சொல்றத புரிஞ்சுக்கணும்,
திருப்பியும் கிளாஸ்ல சொன்ன விஷயங்களை திருப்பி போய் நைட்டு பிராக்டிஸ் பண்ணணும். மறுநாள் டாபிக்கும் ரெடி ஆயிட்டு தான் கிளாஸ்க்கு வந்தேன்னா கண்டிப்பா உன்னால வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ.